வாசியோகம் என்ற கலையை நல்ல முறையிலே கற்றுக்கொள்வோம். இவரை கற்றுக்கொள்வதன் மூலம் இவரை நல்ல முறையில் பயிற்சி செய்வோம். நன்றி தேர்ச்சி பெறுவோம். நன்றி தேர்ச்சி பெற்று இதன் மூலம் நன்மைகளே பெறுவோம். தீமையின் கஷ்டம் இன்பமும் பாவமும் அவைகளும் திருமணிகளும் அசம்பாவிகளும் நமக்கு ஏற்படாது இருக்கிறார்கள். வாழ்வின் நாங்கள் நேர்மையான முறையிலேயே நமது எண்ணம் செயல்களில் நன்மையை நாடி நன்மையை செய்து நன்மையே போவமாக விளையாட்டு சொல்லி ஆட்சி செய்கிறார். வாழ்வு நல்லா போட்டுக்கலாம் வடிக்கலாம் நல்லது வரும். இன்னும் நாளை போட்டு வடி மனசில் நினைச்சிட்டா போதும். இதே வார்த்தைகளை சொல்லலாம். இப்போ நம்ம பொதுவாக இப்போ நாம கேட்கலாம். கேட்கல காற்று வெளியிலிருந்து உள்ளே செல்வதாக நினைக்கிறோம் இல்லைங்களா? அதை நீங்க ரிவர்ஸ் பண்ணுறீங்க. வாசியோகத்துடைய process or definition you just do the reverse of the breathing. Reverse breathing வாசியோகம் ஈக்குவல் போட்டு போர்டில் எழுதணும்னா அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் எழுதினாக்கா ரிவர்ஸ் பிரீதிங் அப்படின்னு கண்டுபிடிச்சு விளக்கங்கள் வந்து வேற வரலாம். பட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வாசியோகம் என்பது ரிவர்ஸ் பிரீதிங். எப்படி நம்ம ரிவர்ஸ் பிரீதிங் பண்ண முடியும்? வெளியிலேருந்து உள்ள சுவாசம், உள்ள இருந்து வெளியில் தள்ளுறது ரிவர்ஸ் பிரீதிங் சரிங்களா? அப்போ உள்ள காற்று இருக்கா? உள்ள இருந்தால் தான் வெளியில் தள்ள முடியும். பாவனை நீங்கள் வந்து இந்த ஈவனை குறித்து சற்று நம்ம உள்ள இருந்து காற்று வெளியில் போகுதுன்னு நினைச்சாலும் கூட அது போகிறது இல்லை. அப்படி நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னாக்கா there are some changes in your entire respiratory system. நம்முடைய entire respiratory systemத்தில் ஒரு சில மாற்றங்கள் வந்து இந்த உள்நாக்கோட தொடர்புடையது. அந்த உள்நாக்கு இல்லை, அந்த உள்நாட்டினுடைய அசைவு வந்து ரொம்ப மைன்யூட். அந்த மைன்யூட் வைப்ரேஷன்ஸ் வந்து இதில் வந்து மாறுது. அந்த மாற்றத்தினால வந்து நீங்கள் வாசியோகத்தில் பலன்களை அடையணும். வாசிக்கிறது அது உள்ள போது வருது, வாசியோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பலன் வருது. ஆனால் டைரெக்டாக வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்பீக்கிங்னால, ரிவர்ஸ் பிரீதிங்னால உங்களுடைய உள்நாட்டில் வந்து அசைவுகள் வந்து வேறு விதமாக இருக்குது. லம்பா யோகம் விஷயங்கள் பண்ணுறாங்க. உள்நாட்டு அசைக்கிறது நிறைய பயிற்சி பல விதமான யோகம் இருக்குது. அதில் வாசி யோகத்துடைய டெஃபினிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிவர்ஸ் பிரீதிங். இந்த ரிவர்ஸ் பிரீதிங் எப்படி பண்ணுறது? ஹவு டு டூ வாசி யோகம் கண்ணலாம். சாதாரண எல்லாத்துக்கும் பண்ண மாதிரி தான் கண்ணை முடியுமா? கண்ணை ஏன் போடுறாங்க? கான்சன்ட்ரேஷன் ஆகும். கண்ணை தந்தால் அதில் போயிடும். கண் பார்வை எதில் போடுறோம் அதில் வந்து நம்முடைய எண்ணங்கள் போயிடும். அதனால வந்து நம்ம கண்கள் போயிடும்னா இப்போ பொதுவாக எல்லாத்தையும் மூலாதாரத்துக்கு பழைய பண்ணணும். அது தேவையா இல்லைன்றதெல்லாம் அப்படி பட்டுலாம் வேணாம். உண்மையில் வந்து மூலாதாரம் சாப்பிட்டா மணிபொழுது தேவையில்லை. இந்த 3 ஆதாரங்கள் வந்து வாழ்க்கையில் சமம் செய்து வந்தவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தேவையில்லை. காட்சியில் நம்ம போகிறோம். இருந்தாலும் கூட இந்த 6 ஆதாரங்கள் கான்செப்ட் வந்து நம்ம ரொம்ப விட்டு விலக வேண்டாம். மூலாதாரம் சௌஷ்டம் மணிபொழுது இந்த 3 வந்து நம்ம வந்து சாப்பிடுறது. இப்போ நம்ம ஒரு காற்றை விடுவோம். வேகமாக இருக்காங்க, வேகமாக இருக்க வேண்டாம். ஏன்னா பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம இருக்கிறதுலாம் இப்படி தான் எழுதிய பழகிட்டோம் இல்லையா? ரைட், இதெல்லாம் இருக்கிறது இல்லையா? வேகமாக செய்கிறேன். நீங்கள் அது புரிஞ்சுக்கிறதுக்காக செய்யணும். நீங்கள் மூலாதாரத்துலேருந்து இருக்கிறதா நினைக்கிறீங்க. காற்று வெளியிலிருந்து எடுக்கல, மூலாதாரத்துலேருந்து அங்கெல்லாம் வந்து மூக்கு இருக்குது, காற்று அங்கெல்லாம் இருக்குது. ஜஸ்ட் இமேஜின். மூலாதாரத்தில் மூச்சு காற்று அங்கெல்லாம் நிறைய ஆக்சிஜன் இருக்கு. அதை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய சுவாசத்தில் மூலாதாரம் சுவாசம் மணிபோல போயிட்டு வாங்க. மூலாதாரம்லாம் புரியுதுங்களா? இப்போ டைரக்டாக சொல்றதுனால முதுகுத்தனுடைய அடிபாகம் மூலாதாரம் தெரியாததில்ல. முதுகுத்தனுடைய கடைசி பகுதி, அந்த முதுகுத்தனுடைய கடைசி பகுதியிலிருந்து காற்று உங்களுடைய லங்ஸ் வரலாம். ஆனால் ரியலில் வந்து நீங்கள் நினைக்காம வெளியில் தான் போகும். On its own accord, it will move from the external atmosphere only. Whereas you have to think. நீங்கள் என்ன நினைக்கணும்னா மூலாதாரத்துக்கு இருக்கும்போது அது வந்து நீங்கள் முதல் எடுத்தோடனே இது வரைக்கும் வராது.
வந்து சிக்கு வரைக்குமோ அல்லது அக்னி வரைக்கும் வராது. அதனால வந்து இங்கே 3 வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து ஏன்னா மூலாதாரத்துலேருந்து அவன் இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் தானே, அதனால வந்து மணிப்பூர் வரைக்கும் வந்தேன். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூர் இல்லையா, அது வரைக்கும் வந்தேன். அப்புறமா வந்து நீங்கள் வெளியில் விடுற காற்றை நீங்கள் யூஸ்வலாக போகுது, அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். டோன்ட் இமேஜின் யுவர் எக்ஸ்டர்னல் பிரீதிங். யூ திங்க் ஒன்லி தி இன்டர்னல் பிரீதிங். இன்டர்னல் பிரீதிங் ரிவர்ஸ் பண்ணிடுங்க. இன்டர்னல் பிரீதிங் வந்து நம்ம வெளியிலேருந்து காற்று எடுத்து உள்ளே போதும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக மூலாதாரத்துலேருந்து காற்று அப்படியே எடுத்து மணிப்பூர் வரைக்கும் வந்ததாகவும் அதுக்கப்புறம் தானே எங்கே போச்சுன்னு தெரியல. ஓகே, அது எங்கே போச்சு என்னன்றதை உள்ளே கூட நினைக்க வேண்டாம், அது தானே போயிடும். தானே போயிடும். அதனால நீங்கள் சொல்கிறேன் நான் செய்யறேன். அனுசரிப்பாரு செய்யும்போது ஒன்று வித்தியாசம் இருக்காது. வெளியில் நீங்கள் எக்ஸ்டர்னலாக பார்த்தா நான் செய்கிறேன்னான்னு தெரியாது, இருந்தாலும் நான் செய்கிறேன். செய்தால் அந்த அலை உங்களை வந்து நான் செய்கிற அலைகள் வந்து உங்களை செய்ய வைக்கும். அதனால வந்து செய்யலாம். உங்களுக்கு நான் எக்ஸ்டர்னலாக என்னுடைய அப்பேரன்ஸில் தெரியணுக்கா கொஞ்சம் வந்து பல்ஜ் பண்ணி காமிக்கலாம். ஆனால் நீங்கள் பல்ஜ் எல்லாம் பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த அப்பேரன்ஸ் தெரியும். இயல்பாக தானே பொருள் பற்றி காட்டு, இயல்பாக பொருள் பற்றி காட்ட நீங்கள் வந்து உங்களுடைய பல்ஜ் பண்ணியெல்லாம் வந்து நீங்களே உங்களை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படிங்களா? வேகமாக சொல்லுன்னா இல்லைல்ல. இப்போ நான் வந்து மூலாதாரத்து மணிப்பூர் வரை வீட்டு அவசியமாக காமிப்பேன். நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், அது புரிஞ்சுக்கிறதுக்காக. இது வைப்ரேஷன்ஸ் வெளிப்படுத்தி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் வைப்ரேஷன் பண்ண தேவையில்லை. இப்போ வைப்ரேஷன் இல்லாமல் பண்ணலாம். இது மாதிரி தெரியாது. இது உள் நினைவோட தொடர்புடையது. இதில் வந்து இது வந்து ஒரு மாதிரி 2 செய்யணும். ஒரு மாதிரி செய்யணும். அதுக்கு வந்து வெளியிருந்து வர மாதிரி தான் போகும். மூலாதாரத்திலிருந்து மணிப்பூர் வந்து சுவாசிக்கும் பொழுது இருக்கிறீங்களா, இருக்கிற காற்று அப்போ ஒரு விக்கல் வரும்போது ஒரு ஜெட்டு கொடுக்குறீங்க இல்லையா, நம்ம முதல் ப்ராக்டிக்கல் தேவை. அது ஒரு இப்போ நம்ம தான் 10 ஜெட்டு கொடுத்தல, அது நீங்கள் உங்களுக்கு ஏன்னா இயல்பான நிகழ்ச்சியிலிருந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி செய்வீங்க. அந்த வித்தியாசமான நிகழ்ச்சியை நீங்கள் செய்வீங்கன்றதை நீங்களே உங்களுக்கு உணர்த்துங்க. அதுக்காக அந்த வந்து ஒரு ஜெட், அந்த ஜெட் வந்து நீங்கள் கழுத்து வரைக்கும் வரும். இப்போ நம்ம ஒரு இறந்து போயிட்டா வீட்டில் வந்து விக்கல் வச்சு அழுகுறாங்க இல்லையா, அப்படி அழுகுறாங்க இல்லையா, விக்கல் வருதா இல்லையா? விக்கல்லாம் தனி காலத்து வரைக்கும் இல்லை. ஒரு சாவு வீட்டுக்கு போகிறாங்க, 10 பேர் அழுது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வருதுன்னா அந்த விக்கல் அது மாதிரி ஒரு உணர்வு. அது வரணும்னு அவசியம் இல்லை. அது உங்களை வந்து நீங்கள் வந்து வைப்ரேஷன் உண்டு பண்ணி காமிச்சிக்கிறீங்க. இயல்பான சுவாசத்தில் இல்லாமல் வேறு வகையான சுவாசத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காகவே 4 அடையில் அதை குறைச்சிடும். நீங்கள் முதல்ல வைப்ரேஷன் வந்து வெளியில் பல்ஜிங்கில் காமிச்சாலும் கூட 4 அடையில் அதை குறைச்சி இயல்பாக 2வது செய்யறது இல்லைங்களா, இயல்பாக வந்து நீங்கள் மூலாதாரத்துலேருந்து காற்று எடுத்துக்கணும். அது மணிப்பூரில் இருக்கும்போது வெளிக்காற்றான போயிடுது. அது எப்படி போகுதுன்னு நினைக்க வேண்டாம். மணிப்பூர் வந்து அது எங்கே போச்சு தேடிலாம் இருக்க வேண்டாம். ஜஸ்ட் திங்க் ஆஃப் த வே. The other half way வந்து God will take இறையாக்கி தானே பார்க்கணும். கண்ணாடி என்ன வாட்ச் கைட்டு இதில் தீவிரமான இதில் வந்து ரொம்ப நிறைய அனுஷ்டானம் இருக்கிறதுனால இதில் அண்ணா கையெல்லாம் இருக்கக்கூடாது. மகேஸ்வரன் வாட்செல்லாம் எடுத்துனா பார்க்குறேன். அந்த மாதிரி வாட்சி வாரத்தில் அண்ணா கையை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அது யாராக இருந்தாலும் டப்பில் போட்டு பூணு இருக்கக்கூடாது, அண்ணா கையில் அண்ணா கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதாவது உடம்புல வந்து நோக்கம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு இடம் வந்து அழுத்தம் ஏற்படுதோ அங்கே போய் உயிராற்றல் தங்கிடும். நம்ம செய்கிற தவாற்றலோ உயிராற்றலோ அந்த உடலில் வந்து எந்த அழுத்தம் வருதோ அங்கே போயிடும்.